ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 7 நாட்களுக்கான தினப்பலனில் இன்னைக்கு பார்க்க போகிறது தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு 7 நாட்களில் நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் மாறுது. அதன் மூலம் தினப்பலனை நம்ம எப்படி பார்க்குறது? 19/7/2025 முதல் 25/7/2025 வரை. முதல் நாள் 19/7/2025 சனிக்கிழமை, பரணி நட்சத்திரம். மேசராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரன் நமக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டிலேயே இருக்கார். அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் நமக்கு அட்டமாதிபதி, 8குடையவன். அப்போ மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதில் எல்லாம் தெளிவாக இருக்கணும். சிக்கல் இல்லாமல் இருக்கணும். மறைமுகமான நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் இருக்கணும். அதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிசுத்தமான ஒரு ஈடுபாட்டுக்கு கொஞ்சம் களங்கம் விளைவிப்பது. மறைமுக எதிரிகள்னு பேர், சத்துருஸ்தானம்னு பேர். அதே நேரத்தில் நமக்கு வேலை கொடுக்கறதும் 6ஆம் இடம் தான். ஆனால் பாருங்கள், இந்த சந்திரன் சுக்கிரன் நட்சத்திர சார பரிவர்த்தனை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பில்லை. அதனால் நம்ம வேலையிலையும் மிஸ்டேக் எல்லாம் போய்க்கணும். மன ரீதியான ஈடுபாடுகள், உறவுகள், குழந்தைகளாகட்டும், வேறு எந்த விதமான உறவுகள்கிட்டையும் பகை இல்லாமல் பார்த்துக்கணும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு டென்ஷனை கொடுக்கலாம். ஸோ அவரவர்களுடைய ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் என்பது 8ஆம் பாவம் 12ஆம் பாவமாக குறிகாட்டுனா, 12ஆம் பாவத்தை குறிகாட்டுனா இன்றைக்கி புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது, 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு சந்திரன் வந்து காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:11 வந்துடுறார். 6ஆம் இடம் என்பது ஒரு வகையில் வெற்றியை குறிக்கும். நம்மளை எதுக்கிறவங்கள ஜெயிக்கிறதுங்கிறது 6ஆம் இடத்துல இருக்குது. இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது சூரியன் நமக்கு 8ல் இருக்கார். இந்த 8ஆம் இடம் என்பது கடின உழைப்பு, நம்மளை நாமளே வருத்திக்கிறது. அதே நேரத்தில் எவ்வளவு முயன்று பார்த்தாலும் ஒரு வேலை தாமதமாகிறது அல்லது ஃபெயிலியர் ஆகிறதுங்கிறத குறிக்கிறது. அதனால் அரசு வழி பிரச்சனைகள், அரசு அதிகாரிகள் வழி, அரசியல் வழி, தந்தை வழி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி நெகட்டிவாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. காரணம், சனியோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார். சனி நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக நாளில், அவரும் சனியோட நட்சத்திரத்தில் வலுவாக இருக்கார். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி நிதானமாக கடைப்பிடிக்கணும். உறவுகள்லையும் நம்ம வேலை இருந்தால், இப்போ லீவு நாளாக இருந்தாலும் அந்த லீவு நாளில் கூட அந்த வேலையை பற்றிய சிந்தனையோ தொழிலை பற்றிய சிந்தனையோ நமக்கு ஒரு அவஸ்தையை கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் உறவுகள் மத்தியிலையும் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். ஜூலை 21 திங்கட்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். இதே 6ஆம் இடத்துல ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனே போகிறார். அதனால் இன்றைக்கி வேலை நல்லாயிருக்கும், வேலை அதிகமாக இருக்கும், ஓவர் டைம் கிடைக்கும், மற்றும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். கடன் ஏதாவது எதிர்பார்த்துருந்தால் கேட்ட கடன் கை மேலே கிடைக்கும். ஆனால் நம்ம உறவுகள் விஷயத்திலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதாவது 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு இஎன்டி ப்ராப்ளமோ அல்லது நமக்கு கோல்டு, இந்த ஸ்டான்சில்ஸு, கோல்டு,
ஏதாவது காஃபு இது மாதிரி ப்ராப்ளத்தையும் உண்டு பண்ணும். நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள். மறுநாள் ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபராசியில் இருக்குது, 2 பாதம் மிதுன ராசியில் இருக்குது. சந்திரன் மிதுன ராசிக்கு காலையில் 8:14 தான் போகிறார். ஸோ இன்றைய பலனை கொடுப்பவர் நமக்கு செவ்வாய். நமக்கு 5ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கேது கூட சேர்ந்து, கேதுவுமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 2 கிரக சேர்க்கை பலன் இருக்குது. அதனால் செவ்வாய் கேது கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு ஆத்மஸ்தானாதிபதி, நம்முடைய குழந்தைகளை குறிப்பிடக்கூடிய கிரகம் செவ்வாய். 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஆனால் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சேர்க்கை பலனில் அதில் இருக்கிற குறைபாடுகளை குறிக்குது, குழப்பங்களை குறிக்குது, ஒரு தெளிவில்லாத விஷயத்தை குறிக்குது. அதனால் இன்றைக்கி முடிவெடுக்கிற விஷயம், யாரையாவது போய் சந்திக்கலாம், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது டீல் பண்ணலாம், வெளிநாட்டு தொடர்பு, 2வது திருமணம், நமக்கு பிரியமானவங்களை பார்க்குறது, இதில் எல்லாம் ஸ்ட்ரெஸ் உருவாகும், குழப்பம் உருவாகுங்கிறதுனால அதை தவிர்க்கணும். ஜூலை 23 புதன்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் முதல் நாளே செவ்வாய்க்கிழமையே நைட்டு 7:24 தொடங்கிடுது. இப்போ 7ஆம் வீடான மிதுன ராசியில் சந்திரன் போகிறாரு, ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ஏற்கனவே குரு அங்கே ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், லக்னாதிபதி. ஆனால் ராகுவை போல் இந்த 2 பேரும் செயல்படுவாங்க, குருவும் சந்திரனும். அப்போ பரபரப்பு, படபடப்பு, ஒருத்தரை கம்யூனிகேட் பண்ணுறது, இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது, வீடு விற்கிறத பற்றி சிந்திக்கிறது, அல்லது நம்மளுடைய பொருள்களில் இழப்பு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்களை இந்த ராகுவும் குருவும் சார பரிவர்த்தனை மூலம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே குரு ராகு சார பரிவர்த்தனைக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம திசாபுத்தி குருவோ ராகுவோ நடந்துச்சு அப்படின்னு வைங்க, இந்த 2மே நமக்கு நல்ல கிரகமாக இருந்தால் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி திருமண காரியங்களுக்கும் உறவுகளுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே குருவோ ராகுவோ நமக்கு கெட்ட கிரகமாக இருந்தால் அதில் பிரச்சனையை உண்டு பண்ணும், நம்பக்கூடாதவங்களை நம்பி ஏமாற சொல்லும். அதாவது பொய்யை மெய்யென்று நம்புவது. இந்த ராகுவுக்கும் குருவுக்கும் உள்ள காம்பினேஷன் என்ன? ஒன்று ரொம்ப பியூரிட்டி, இன்னொன்று ரொம்ப க்ரைம் சப்ஜெக்ட், அதீதமான பேராசை காமத்தை கொண்டது. ஒன்று நேர்மையை கொண்டது. இந்த 2க்கும் குழப்பம் வந்ததுன்னா நாம் தடுமாற்றம் அடைஞ்ச நேரிடும். மறுநாள் ஜூலை 24 வியாழக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம். புதன்கிழமையே மாலையிலேயே 5:53 தொடங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். இப்போ முத நாள் சொன்ன பலனே தான் இன்றைக்கும், அதே குரு ராகு பரிவர்த்தனை பலன். இந்த குருவனுடைய உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது இப்போ எதிர்ப்பாளர்னால பிரச்சனைகள் ஜெயிச்சிருவோம். அதே மாதிரி கணவன் மனைவி சண்டையிலையும் நம்ம தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது கஷ்டம்தான். 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது. மறுநாள் ஜூலை 25 வெள்ளிக்கிழமை, பூசம் நட்சத்திரம். முதல் நாள் வியாழக்கிழமையே 4:43 சாயந்தரமே தொடங்கிடுது. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 4 மணி வரைக்கும் இருக்குது. சனியினுடைய நட்சத்திரம். நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி 4 அர்த்தாஷ்டம சனி, 8ல் சூரியன் வேற. இந்த சூரியன் சனி ஒரு சுப விளைவை தர்றாங்க. அது கெட்ட பாவங்கள், 4ஆம் பாவம் 8ஆம் பாவம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உறவுகளுக்கு நல்லா இல்லை. தொழிலில் கொஞ்சம் டென்ஷனோட வேலை பார்க்க வேண்டி வரும். அதனால் அகம் சார்ந்து புறம் சார்ந்து பிரித்து, லக்னம் சார்ந்து லக்னம் சாராதது எது அப்படின்னு எல்லாம் பார்த்து, நமக்கு எந்தெந்த பாவங்களை எந்தெந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் இயக்குகின்றது என்பதை சொல்லக்கூடிய இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜியை பின்பற்றுங்கள். இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய காரியம் 12 பாவ அதிகாரிகளை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள். என்னுடைய வெப்சைட்டில் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு பதிவுகள் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள்.
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.